ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, உங்களுக்கான லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்களில் யாருக்கெல்லாம் அந்த மெசேஜ் பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ephemeral, two sides, needs tending, find romance, and breaking fire. ஓகே, மொத்தம் 5 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கம்பைண்டாக அண்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். ஓகே, ஜென்ரல் எனர்ஜியை வச்சு கொடுக்குற ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இந்த ரீடிங் உங்களில் சில பேருக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம். உங்களுக்கு அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா, வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா எஃபிமெரல், ஹேவிங் அ ப்ரீஃப் அஃபேர் ஆர் அ ராக்கி ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷன் வந்து அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா, அண்ட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்காது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அடிக்கடி டிஸ்டன்ஸ், அடிக்கடி நோ காண்டாக்ட், அடிக்கடி செப்ரேஷன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருப்பீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் இல்லை, ஒரு டெம்ப்ரவரி ஃபேஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு உண்மையான லவ்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க வந்த ஒரு லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான லவ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா 2 sides, நேவிகேட் தி டெலிகேட் பேலன்ஸ் ஆஃப் கிவ் அண்ட் டேக். ஓகே, டைம் எஃபோர்ட் ஸ்டோரிஸ். ஓகே, இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, ஒருத்தர் அதிகமாக லவ், கேர், எஃபோர்ட் எல்லாமே கொடுக்கலாம், இன்னொருத்தர் வந்து அதே அளவுக்கு திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எமோஷ்னலி ஒரு இம்பேலன்ஸ் இருந்திருக்கும், ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், நிறைய ஹர்ட் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஒருத்தர் மட்டுமே எஃபோர்ட் போடும்போது ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். நிஜமாவே அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா, நம்ம கொடுக்குற அளவுக்கு லவ், கேர் அவங்க கொடுக்கல, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். அந்த இடத்துல அவங்க உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுறாங்களாங்கிற சந்தேகமும் குழப்பமும் வர்றது இயல்பானது. உங்களோட ஒருத்தரோட எஃபோர்ட் மட்டும் இருக்குது, ஒருத்தர் மட்டும் கிவராக இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து ரிசீவராக இருக்கும்போது அந்த கிவர் வந்து ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, லவ்ங்கிறது வந்து கிவ் அண்ட் டேக் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், 2 பேர் சைடில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து 2 பேருமே பேலன்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து 3வது கார்டு என்னன்னு பார்த்தோன்னா, நீட்ஸ் ட்ரெண்டிங், பே மோர் அட்டென்ஷன் டு யுவர் லவ் லைஃப் டு கெட் ரிசல்ட்ஸ். ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நமக்கு ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாம் இந்த மெசேஜை. ஓகே, என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் கவனம் அதிகமாக செலுத்தணும். ஓகே, உங்களுடைய கவனமும் இதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, ரிலேஷன்ஷிப்போட பேஸ் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் தான். ஓகே, அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி
ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், எமோஷ்னல் கேர் இருக்கணும். ஓகே, 2 பேருமே வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப அவங்களோட கேரிங்கை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயங்கள்லாம் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஓகே, வீக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான மெசேஜ் உங்களில் யாருக்காவது ஆப்டாக இருக்கலாம். ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் ஓப்பனாக பேசணும். ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பை வந்து இக்னோர் பண்ணாமல் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப அழகாக வளர்க்க முடியுமோ, என்னெல்லாம் தேவையோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வளர என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் கேர், லவ், ஹானஸ்ட், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு எமோஷ்னல் கேர் எல்லாமே இருக்கணும். மனசில் உள்ளதை ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக பேசுறது, கம்யூனிகேஷன் கேப்பை கிளியர் பண்ணுறது, ஒரு கிளியர் கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வளர்க்கப்படணும். அது எதையுமே வந்து இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஃபைண்ட் ரொமான்ஸ். இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காட் அப் இன் அ whirlwind ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ப்ராமிசஸ், மிஸ்ட்ரி, அட்ராக்ஷன். ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஸ் அட்ராக்ஷன் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அட்ராக்ஷன் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது, 2 பேருக்குமான எமோஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே அதிகமாக ரொமான்டிக் வேர்ட்ஸ் பரிமாறப்படலாம், நிறைய நீங்கள் ப்ராமிசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்யூச்சரை பற்றி 2 பேருமே சேர்ந்து ட்ரீம்ஸ்லாம் கொண்டு போகலாம், ட்ரீம்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராமிசஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ வெறும் எமோஷன் மட்டும் பார்த்து டிசிஷன் எடுக்காமல் உண்மை என்ன, நிஜம் என்ன, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா பிரேக்கிங் ஃப்ரீ. இந்த கார்டு மூலமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? கெட்டிங் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன் ஆர் பீயிங் ஆன் யுவர் ஓன் நவ். ஓகே, இந்த கார்டு மூலமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இந்த இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கார்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம், இல்லை ஒரு இண்டிபெண்டன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த கார்டு மூலமா ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பீஸ் இல்லாத ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட ஹாப்பினஸ் தான் ஃபஸ்ட் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிறது தெரியுது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் க்ளோஸ் ஆகுறீங்க, சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஓகே, அதே மாதிரி பேலன்ஸ் இல்லாததுனால அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஓகேவா? ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை அப்படிங்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை மறக்காமல் இருக்கணும். ஓகே, உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மனசை வந்து உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஹர்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஹர்ட் ஆகிறதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அண்ட் ட்ரூ லவ் கொடுக்குற கனெக்ஷன் தான் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து இந்த ரீடிங் வந்து ஒரு டெம்ப்ரவரி செப்பரேஷன் இல்லை ஃப்ரீடம்க்கான ஒரு சிக்னலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கலெக்டிவ்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் லவ் கனெக்ஷன் உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, அந்த வாய்ப்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, இல்லை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன், யூனிவர்ஸ் எனக்கு தான் இந்த மெசேஜை கொடுக்குறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது, உங்கள் இன்ட்யூஷன் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லிச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கானது, நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகேங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.